இது வந்து டபுள் கிராஸ், ஜாதிலேயும் டபுள் கிராஸ். இது பாருங்க எத்தனை முட்டை வச்சிருப்பாருங்க, 5, 10, 16 முட்டை வச்சிருக்கு. இது வந்து நல்ல வெயிட்டா இருக்கும், நல்ல குரோத் இருக்கும். நம்ம தான் பிரைவேட்ல தான் முதல்ல சேகரிக்கிறது தான், பட்டிக்காட்டுல போய் சேகரிக்கிறது தான். இது வந்து ஒரிஜினல் நாடு, இது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டிக்காட்டு பையுலா. நம்ம யூடியூப் சேனலில் வந்து அண்ணன் ஆல்ரெடி வந்து மீன் வளர்க்குற வீடியோ பற்றி சொல்லியிருப்பார். அவர் மீன் மட்டும் வளர்த்துட்டு இருக்கா அப்படின்னு நினச்சி நாங்கள் அங்கே போனோம். பட் அதை தவிர்த்து நாட்டுக்கோழி வந்து அவர் ஒரு மெத்தடில் வளர்க்குறாரு. ஸோ அந்த மெத்தடை படுத்து நீங்கள் அண்ணன் அவரோட அனுபவத்தை வந்து நம்மக்கிட்ட பயந்துருக்க போகிறாரு. நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு ஒரு கால் கிடையாது. கால் இல்லாட்டாலும் என்னுடைய வேலையை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு 15 வருஷத்துல கவர்மெண்ட்ல ஒரு 58 லட்சம் to 60 லட்சம் ஃபுல் மானியத்தில் நான் லோன் வாங்கியிருக்கிறேன், 100% மானியத்தில். நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கலெக்டர் பார்க்க போவீங்க, என் சைட்டுக்கு 5 கலெக்டர் வந்திருக்காங்க. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், ரெயின் கன்னு, மீன், கோழி எல்லாமே நான் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல. அப்போ அந்த அளவுக்கு எனக்கு கவர்மெண்ட் உதவி செய்யுது. ஆனா கவர்மெண்ட்ல என்னென்னமோ ஸ்கீம் இருக்கு, மக்களுக்கு வாங்க தெரியல. ஆனால் இப்போ வந்து நம்ம மீன் வளர்க்குற வீடியோவில் நீங்கள் நல்ல அருமையான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை தவிர்த்து நாட்டுக்கோழி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வளர்க்குறீங்க. அதாவது குஞ்சுகளை ஒரு நாளில் பிரிச்சுறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ நாட்டுக்கோழி வளர்க்குறதுல உங்களோட அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நாட்டுக்கோழி வளர்க்குறது பார்த்தீங்கன்னா தரமான நாட்டுக்கோழி வந்து முதல்ல நம்ம தயார் பண்ணி எடுக்கணும். நாட்டுக்கோழி வந்து எல்லாரும் இப்போ இந்த பேலக்கோழி மாதிரியே நாட்டுக்கோழி வளர்த்துக்கிறாங்க. அதை கொண்டு வந்து நாட்டுக்கோழின்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்கு வந்து ஒரிஜினல் நாடு. நம்ம பட்டிக்காட்டில் போயிட்டு என்ன செய்யறோம், நாட்டுக்கோழியில் ஒரு 4 கோழி 10 கோழி சூஸ் பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி அது ப்ரீடிங் பண்ணுறதுக்கு சாவல் நல்ல சாவலாக இருக்கணும். எத்தனை கோழிக்கு எத்தனை சேவல் இருக்கும்? நான் வந்து 10 கோழிக்கு ஒரு சாவல் வச்சிருக்கிறேன். 10 கோழிக்கு ஒரு சாவல் வச்சிருக்கேன். சாவல் வந்து ஜாதி சாவல், கோழி பூராமே சிறுவடை கோழி, அது வந்து பெருவடை சாவல். அப்போ இதை கிராஸ் பண்ணி எடுக்கும்போது கோழி நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் ஒரு கோழி கிடைக்கும். சிறுவடை பெருவடை ஜாதி மிக்ஸ் பண்ணி டபுள் கிராஸ், இது பேர் வந்து ரெண்டுமே கிராஸ் பண்ணி எடுக்கனால ஒரு நல்ல வடை கிடைக்கும். இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஒரு 8 மாசத்துல 1 கிலோ வரக்கூடிய கோழி 6 மாசத்துல 1 கிலோ வந்துடும். 1 கிலோ வந்துடும். ஏன்னா ஜாதி கோழி மிஸ்ஸிங்னால வந்துடும். ரெண்டாவது நோய் வராது. நான் வந்து இது வரைக்கும் ஊசி இன்ஜெக்ஷன் எதுவுமே போட்டதே கிடையாது. மேய்ச்சல்லே கோழி வளருது. நான் எனக்கு சளி பிடிச்சிக்கிடுச்சா இஞ்சி சுக்கு கருப்பட்டி வைப்பேன். வெயில் காலங்கள்ல அதுக்கு ஹீட்டுக்கு நுரையீரல் நோய் ஜாஸ்தி வரும். கல்லீரல் நோய், நுரையீரல் நோய் சொல்லுவாங்க, அது வேற. அது வந்து மழை காலத்துல வருது. இது வந்து நுரையீரல் நோய் வரும். அதுக்கு நாங்க தயிர், கருப்பட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைப்போம். கரும்பு ஜூஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைப்போம். குளுக்கோஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைப்போம் வெயில் காலங்கள்ல. இது நாங்க வந்து ஆர்கானிக் முறையில தான் அதுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து இது வரைக்கும் இன்ஜெக்ஷன் மருந்து இது வரைக்கும் போட்டதே இல்லை. இதுக்கு ஆர்டிஎஸ் போடணுமாங்க, லசோட்டா போடணுமாங்க, ஏகப்பட்ட மருந்து சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் எந்த மருந்து எங்க அக்ரிகல்ல இருந்து கோழி காலத்துல இருந்து கேட்பாங்க, ராமஜி எல்லா கோழியும் செத்து போச்சு ஊருறான், உங்க வீட்டுல மட்டும் கோழி 200 கோழி அப்படி நிக்கிறேன்னு கேட்பாரு. ஒரு கோழியோட எங்க வீட்டுல சாகாது. நாங்களா பார்த்து அடிச்சு சாப்பிட்டா தான். என்ன சொல்றீங்க? அந்த அளவுக்கு நாங்க வந்து அதாவது எப்பயுமே இயற்கையான முறையில் வளர்த்துட்டோம்னா அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி கோழிக்கு அந்த 10 கோழிக்கு ஒரு சேவல் சிறுவடை பெருவடை கணக்கில் வைக்கிறீங்க. முட்டைகள் வைக்கும் போது வந்து உங்களுக்கு சரியான நேரத்தில் முட்டை வைக்கும். ஒரு கோழி வந்து சராசரியா ஒரு தடவை எத்தனை முட்டை வைக்கும்? கோழி வந்து 16 18 முட்டை வைக்கும். 12 முட்டை அடை வைக்கணும். இப்போ நீங்க இன்குபேட்டர் போறீங்களா கோழியில வச்சு போறீங்க? கோழியில தான் பொறிக்க வைப்பேன். அதாவது எப்படி கேட்டீங்கன்னா 10 கோழிக்கு ஒரு சாவல் விடுவேன். 10 கோழி முதல்ல 2 சாவல் மிதிக்கும். 2 சாவல் 10 கோழிக்கு விட்டுருப்போம். அந்த 10 கோழி சாவல் மிதிச்சு 10 அடப்படுத்துறோம். மறுபடியும் ஒரு 10 கோழி திறந்து விடுவேன். அந்த கோழி சாவல் கூட தெரியும். இந்த 10 குஞ்சு பொறிச்சிடும். அடுத்து அது போகும். அது 10 வந்து முட்டை எடுத்துட்டு இருக்கும். இது குஞ்சு பொறிச்சிச்சுன்னா கரெக்டா 1 வாரம் கோழி கூட இருக்கும். அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு இப்போ 1 வாரம் குஞ்சு எடுத்து அப்படியே தனியா ஒரு செட் வச்சிருக்கோம். அதுல ஒண்டி விட்டுருவோம். அப்படி விட்டீங்கன்னா உங்களுக்கு கோழிகள் குஞ்சுகளை தேடாது. எப்படி கேட்டீங்கன்னா கோழியில அந்த பிரிக்கிற டயம் இருக்கு. இது வந்து இரவு நேரங்களில் பிரிக்கணும் கோழி. இரவு நேரங்கள் என்ன செய்யணும், கோழி அடப்படுத்து உள்ள வச்சு படுத்திருக்கும் போதே கையை விட்டு எடுத்து பிரிச்சிடணும். பிரிச்சுட்டா விடியக்கா அது குஞ்சு தேடாது. நாங்க என்ன செய்ய தேடினாலும் குஞ்சு சவுண்ட் கொடுத்தா தான் அது என்னன்னு கேட்கும். அது வந்து தாய் கூப்பிடுற குரலுக்கு வந்து குஞ்சு சவுண்ட் கொடுத்தா தான் அது தேடி போகும். நாங்க குரல் கொடுக்க முடியாத இடத்துல வச்சிருவீங்க. சொல்ல புரியுது வச்சுட்டு அதுக்கு தனியா லைட் போட்டு தீவனம் வைப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கரெக்டா 1 மாசம் ஒரு செட்ல வச்சிருப்போம். அது பிறகு அடுத்து 1 மாசம் இன்னொரு செட்ல வச்சிருப்போம். 2 செட்ல வச்சிருப்போம். அதை வந்து நோயே வராது. நோய் வராம இருக்கிறதுக்கு நமக்கு நைட்டுக்கு பல்ப் போட்டுரும். ரெண்டாவது தீவனம் நல்லா கரெக்டான போட்டுரும். அதுக்கு டெய்லி நாங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா தினசரி புளிச்ச தண்ணி தான் வைப்போம். அதுக்கு புளிச்ச தண்ணி, அதாவது நம்ம சாப்பிடும்ல நீஸ் தண்ணி சாப்பிடும்ல, அதை வந்து கோழி குஞ்சுக்கு வந்து புளிச்ச தண்ணி மட்டும் தான் வைப்போம். வேற தண்ணி வைக்க மாட்டோம். பச்சை தண்ணி வைக்க மாட்டோம். அந்த புளிச்ச தண்ணிக்கு வந்து உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இயற்கையா உண்டு. இப்ப நம்மளுக்கு வயிற்றால போகுதுன்னா புளிச்ச தண்ணி 1 வருஷம் குடிச்சா போதும், வயிற்றால
சரி, இப்போ வந்து நீங்க வந்து குஞ்சுகளை 10 நாள் பிரிக்கிறீங்க, அந்த இடத்துல இருந்து எத்தனை நாள் திரும்ப இந்த கோழியில மேய்ச்சல் கொடுவீங்க? கரெக்டா 2 மாசம். 2 மாசம். இப்போ அந்த 10 நாள் பிரிச்ச குஞ்சு 1 மாசம் ஒரு இடத்துல இருக்கும். அதை எடுத்து இன்னொரு செட்ல இன்னொரு மாசத்துக்கு மாத்துவோம். ஏன்னா இந்த 10 கோழி குஞ்சு வைக்கிறது கடவணும் இல்லையா? இந்த 10 கோழி குஞ்சு அந்த செட்டுக்கு கொண்டு போறதுக்காண்டி அந்த குஞ்சு இன்னொரு செட்டுக்கு மாத்துவோம். அதை ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்ப 10 கோழிக்கு ஒரு கோழி 15 குஞ்சு பிரிச்சாலும் 18 முட்டை வைக்கிறோம். 15 குஞ்சு பிரிச்சாலும் 10 கோழிக்கு 150 குஞ்சு ஆச்சா? 150 குஞ்சு எப்படி அதுல செட்ல வளர்க்குறோம். அதுல 1-2 மார்டாலிட்டி ஆகும். அது குஞ்சு மேல குஞ்சு மிதிச்சு செஞ்சு மார்டாலிட்டி ஆகும். ஒரு 140 குஞ்சு கொண்டு போய் செட்ல வளர்க்குறோம். ஆமா, அப்படியே மொத்தமா எடுத்துக்கிறோம். ஆனா ஏன்ட்ட வந்து கோழி விற்கிறத காட்டிலும் குஞ்சு தான் அதிகமா சேல்ஸ் ஆகுது. குஞ்சு நான் 2 மாசம் குஞ்சு வந்து ஜோடி 300 ரூபாய் கொடுக்கேன். 2 மாசம் குஞ்சு, 2 மாசம் ஒரு நாள் குஞ்சு அந்த மாதிரி விற்கிறதே கிடையாது. சரி, இப்போ வந்து நீங்க குஞ்சுகளை வந்து அந்த குறிப்பிட்ட டயத்துல கோழி வந்து பிரிச்சறனால என்னோட அனுபவத்துல வந்து முட்டைகளுக்கு வந்து அடுத்த கோழி வேகமா தயாராயிரும். அது முட்டைகளுக்கு வேகமா தயாராயிரும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த முட்டையோட சைஸ் பெருசா இருக்கும். அடுத்து உடனே முட்டைகள் வரணும். முட்டைனால ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கொடி முட்டையா இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பருமுட்டை ஆயிரும். அதே மாதிரி அந்த நான் ஒரு 5-6 தடவை பொறிக்க வைப்பேன், மறுபடியும் கோழி எடுத்துருவேன். அதுக்குள்ள இங்க கோழி ஒரு 20 கோழி தனியா செட்ல போட்டு வளர்த்து தனியா தாய் கோழின்னு வளர்ப்பேன். அப்போ உங்களுக்கு இந்த கோழிகளில எவ்வளவு வருமானங்கள் வருது நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா? நான் வந்து இப்ப இந்த தீபாவளி வந்துச்சு, தீபாவளிக்கு ஒரு 160 கோழி வித்தேன். 160 கோழி. ஒரு கோழி 1 to 1.5 கிலோ இருந்தது. ஒரு கிலோ என்ன ரேஞ்சில? நான் கிலோ 400 ரூபாய் கொடுக்குறேன். கோழி 400 ரூபாய் கொடுக்குறேன், சாவல் 300 ரூபாய் கொடுக்குறேன். 300 ரூபாய் கொடுக்குறீங்க. அது வெள்ளை சாவல்லாம் 400 ரூபா தான். வெள்ளை சாவல் 400 ரூபா தான் கொடுக்குறேன். இப்போ நான் சமீபத்தில் ஒரு 80,000 90,000 கோழி வித்தேன். கோழி வித்திருக்கேன் தீபாவளிக்கு மட்டும். இப்போ திரும்ப வித்தப்போ உங்கள்கிட்ட இப்போ எத்தனை கோழிகள் இருக்கும்? இப்போ என்கிட்ட ஒரு 80 கோழி கிட்ட இருக்கு. 80 கோழி. இப்போ நம்ம வரும்போது கூட ஒருத்தவங்ககிட்ட காலில் குஞ்சு ஏதோ கொஞ்சம் காலையில் இப்போ ஒருத்தர் ஒரு 50 குஞ்சு எனக்கு வேணும் ராமஜியம், எத்தனை குஞ்சு வேணும்னு கேட்டேன். அவர் எப்பயும் போல கலப்பராந்து எதுவும் தூக்காத அளவுக்கு 200 கிராம்ல வேணும் 300 கிராம் வேணும்னாரு. அப்போ 300 கிராம் 400 கிராம் சைஸ் இல்லைன்னா அப்போ அந்த 2 மாசம் குஞ்சு தான். 2 மாசம் குஞ்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் மீன் பண்ணையே வளர்த்துக்கிட்டு கோழி வளர்த்துட்டுனால நீங்க அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு இதுக்கு இடையூறுகள் எது இருக்கா, இல்லாட்டி இது வந்து அதுவா வளர்ந்துருதா? அப்படி கேட்டீங்கன்னா, இந்த கோழி நான் மேக்ஸிமம் வளர்க்குறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கோழி சாணத்தை வந்து மீன் அதிகமாக விரும்பி சாப்பிடும். அதுக்காண்டி நான் கோழி மீனுக்கு தேவைக்காண்டி நான் கோழி வளர்க்குறேன். இப்போ மாடு நான் வீட்டில் மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன். மாடு ஏன் வளர்க்குறேன்னா, மாட்டு சாணம் மீன் மனைக்கு தேவைப்படுது, அதனால நம்ம மாடு வளர்க்குறேன். அதே மாதிரி கோழி வளர்க்குறேன்னா கோழி சாணம் தேவைப்படுது. ஆனா இதே பிராய்லர் கோழி சாணி வந்து மீனுக்கு போட முடியாது. அது வந்து பிராய்லர் கோழியில் வந்து மருந்து எஃபெக்ட் இன்ஜெக்ஷன் ரொம்ப போறதுனால அதுல வந்து ஆசிட் அதிகமா இருக்கு. இந்த நாட்டுக்கோழியில வந்து அப்படி கிடையாது. அப்போ நீங்க இந்த மீன் வளர்க்குற மனசுல வச்சு இது எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ இதுல உங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு ப்ராஃபிட் இருக்கு. இப்போ இதுல மாடு வச்சிருக்கேன், மாடை வச்சு நான் ஒரு நம்ம பயோகேஸ் வேற போட்டிருக்கேன். என்ன சொல்றீங்க, வீட்டுக்கு வேணுங்கிற கேஸ் நான் எடுத்துக்கிறேன். எல்லாமே நம்ம ஒருங்கிணைமா செய்யறதுனால எல்லாமே நம்ம லாபமா இருக்கு. அதாவது நீங்களே வந்து எந்தமே விலைக்கு வெளியே போகாம எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரீங்க. இதுக்கிடையில நீங்க டிவி மெக்கானிக் தொழில் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்க வாழ்க்கையில வந்து இதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு என்ன சொல்றது, இவ்வளவு கடினமான வேலைகள் அப்படின்னு சொல்லி எப்போ நீங்க நினைச்சிருக்கீங்களா? கட்டாயம் கிடையாது. ஏன்னா விவசாயம் பாக்குறீங்க, மீனும் வளர்க்குறீங்க, ஆடு கோழி டிவி மெக்கானிக் அப்படின்றப்போ உங்களுக்கு அதோட விஷயங்கள் எப்படி? அதாவதுங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு எதிர்நீச்சல். வாழ்க்கையில எவ்வளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு முன்னுக்கு போறோம்னு நினைக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும். நம்ம சிகரெட் குடிச்சா நம்ம பிள்ளைய சிகரெட் குடிக்கும், நம்ம தண்ணி அடிச்சா நம்ம பிள்ளைய தண்ணி அடிக்கும். நம்ம என்ன வழியில போறோமோ அதே வழியில நம்ம பிள்ளைய போகும். என்ன சொல்றீங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு நம்ம பிள்ளை இது மாதிரி டபுள் மடங்கா செய்யும். என்ன சொல்றீங்க, வாழ்க்கையில கஷ்டம் எதனால வருது, உழைப்புன்னு இல்லாதனால கஷ்டம் வருது. நம்ம ஏதாவது ஒன்றும் உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது வருமானம் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு 4 பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சுட்டு இருக்கேன். நல்லா படிக்கிறதுக்கு என் பிள்ளைங்க செலவு தான் என்னால பண்ண முடியும். ஆனா பிள்ளை படிக்க நல்லா படிக்கிறதுக்கு அது எப்படி படிக்குது, நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம கஷ்டத்தை பார்த்து பிள்ளைங்க அப்பா இப்ப கஷ்டப்படுறாரு, நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு ஒரு கால் கிடையாது, கால் இல்லாட்டாலும் என்னுடைய வேலை நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு உறுதுணையா என்னுடைய வீட்டுக்காரன், என் மனைவி, என் பிள்ளைகள் வந்து அதிகமா எனக்கு உறுதுணையா இருக்குதுங்க. என்ன சொல்றீங்க, அதனால ஒருங்கிணையமா பண்றதுனால எனக்கு எல்லாத்துலயும் வர லாபத்தை வச்சு என் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட, பள்ளிக்கூட பீஸ் கட்ட, ஆட்டோ பீஸ் கட்ட, வீட்டுக்கு எல்லா செலவும் பார்க்க, இந்த நெல் நட்டிருக்கேன், ஒரு ஹெக்டேர் நெல் நட்டிருக்கேன், நெல் விவசாயம் பண்ணி பார்க்க எல்லாமே நாங்களே பண்ணிக்கிறோம். இப்ப நான் நெல்லுக்கே கூட மருந்து கெமிக்கல் எதுவும் போட மாட்டேன், இயற்கையா பண்றேன். அப்ப அதான் உங்களுக்கு அதான் உங்க விவசாயத்துக்கு அதாவது ஒரு விவசாயம் பண்ணணும்னா ஒரு அடிப்படை வந்து நம்மகிட்ட ஆடு மாடு கோழி இது எல்லாமே இருந்தா எல்லாமே ஒருங்கிணைத்தே பண்ணலாம். அது தேவையான உரங்கள் நம்மளே எடுத்துக்கலாம். ஆனா எல்லாமே பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீர் வேணும். தண்ணி வந்து நல்ல தண்ணியா கடவுள் நமக்கு அமைச்சு கொடுக்கணும். தண்ணி மட்டும் நம்மளுக்கு நல்லா அமைஞ்சிருச்சுன்னா இதனால சக்சஸா பண்ணலாம். இப்ப நான் இருக்கேன் ராமஜியம், நான் வந்து இப்ப ஒரு 15 வருஷத்துல கவர்மெண்ட்ல ஒரு 58 லட்சம் to 60 லட்சம் ஃபுல் மானியத்தில் நான் லோன் வாங்கியிருக்கிறேன். 100% மானியத்தில். இது வரைக்கும் நான் திருப்பி கட்டுறதுக்கு லோன் வாங்கினது இல்லை. 100% மானியத்தில் வாங்கியிருக்கேன். நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கலெக்டர் பார்க்க போவீங்க, ஏன் சைட்டுக்கு 5 கலெக்டர் வந்திருக்காங்க. சொல்லப்படுது உங்களுக்கு, நான் ஏன் 58 லட்சம் லோன் வாங்கியிருக்கேன், நான் செய்யறானா செய்யலையா, ப்ராப்பரா பண்றானா, இன்னைக்கு நான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன். சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், ரெயின் கன்னு, மீன் கோழி எல்லாமே நான் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல. அப்போ அந்த அளவுக்கு எனக்கு கவர்மெண்ட் உதவி செய்யுது. ஆனா கவர்மெண்ட்ல என்னென்னமோ ஸ்கீம் இருக்கு, மக்களுக்கு வாங்க தெரியல.
அதை நாடி எப்படி செய்யறதுன்னு தெரியல. அதுக்கான ஒரு வழிமுறைகள் வந்து இந்த வீடியோ மூலம் சொன்னீங்கன்னா எப்படி? இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு மானியத்தை கேட்கணும், அப்ப நம்ம முதல்ல அதுக்கு என்ன விஷயங்கள் செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு இருக்காங்க கறவை மாடு லோன் தரப்படுகிறேன்னு சொல்லி பேப்பர்ல பாக்குறோம், போறோம், கறவை மாடு கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எந்த பேங்க்ல வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. பேங்க்ல நமக்கு வர சொல்ல இருக்கணும். பேங்க்ல போய் மேனேஜர்கிட்ட பேசுற விதம் இருக்கு சொல்லப்படுவாங்களுக்கு. இப்போ எனக்கு நீங்க 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணாதான் உங்களுக்கு 50,000 லோன் கொடுப்போம் பேங்க்ல சொல்லுவாரு. நம்ம 5000 ரூபாய் டெபாசிட் பண்றதுக்கு யோசிச்சோம்னா 50,000 லோன் வாங்க முடியாது சொல்லப்படுவாங்களுக்கு. ஆனா கவர்மெண்ட் நீ 5000 டெபாசிட் பண்ணி பேங்க்ல இருந்து எனக்கு ஆர்டர் வாங்கிட்டு கூட நான் உடனே சாங்ஷன் பண்றேன்னு சொல்லிடுவாங்க. ஆமா, இப்போ நம்மளுக்கு அதை பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ 5 பைசா வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு தீபாவளி தைப்பொங்கல் கொண்டாடுறோம். ஏன் 5 பைசா கட்டிக்கு வாங்கி நீ போடு, 5000 அக்கௌண்ட்ல போடு, உனக்கு 50,000 வருதுல. அதுல ஒரு மாட்டுல பாலை கறந்து ஊத்தி நீ 5000 அடைச்சல இன்னும் 2 மாடு வாங்கிடலாம்ல. இப்ப கவர்மெண்ட் எதுக்கு லோன் கொடுக்குது? அந்த ஒரு பொருளை வச்சு இன்னொரு பொருளை வச்சு வாழ்க்கையில உயர்த்தணும். அவர் சாதாரண விவசாயி வந்து வாழ்க்கை தரனை மேம்படுத்தணும் செய்யுது. அடிப்படை விஷயங்களை கவர்மெண்ட் கொடுக்குது வச்சு மேல வரணும். பயன்படுத்த தெரியல மக்களுக்கு. சொல்லுவாங்களுக்கு ஆடு லோன் கொடுக்குது, ஆட்டை வாங்கலாம், உடனே பின்னாலே வித்துட்டு போயிடுறாங்க. எப்படி டெவலப் 2 ஆடு கொடுத்தா நம்ம 5 ஆடு 6 ஆடு ஆக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தும் இவ்வளவு விஷயங்களை வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா தோணுது? எப்படி ஐடியா தோணுதா? நீங்க ஒண்ணுல போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஆனா ஆர்வமா பண்ணணும். இப்ப நான் மாடு வளர்க்குறேன், மாடு தான் வளர்க்குறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் மாட்டுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப மாடே இருக்குது, நம்ம வயக்காட்டுல மேயுது, ஒரு பூச்சி அடிச்சிருச்சு, செத்து போச்சு, ஏதோ ஒரு ஆகாது, ஏதோ ஒரு ஆயிருச்சு, கவர்மெண்ட்ல இருந்து இன்சூரன்ஸ் கொடுக்க இன்சூரன்ஸ் இருக்கு சொல்லப்படுறாங்களுக்கு. ஆடு இருக்கு, ஆட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், பிள்ளைகளுக்கு முதல்ல இன்சூரன்ஸ் போட்டு. இன்சூரன்ஸ் ஏன் இருக்கு? அதை போய் கேட்டுட்டு நம்ம என்னைக்கு வாங்க சரி இப்போ 10 மாட்டுக்கு இன்சூரன்ஸ் கட்டியிருக்கோம், இன்சூரன்ஸ் 3000 300 ரூபா 3000 போதே நினைக்க கூடாது. அந்த 3000 நீ முதல்ல கட்டுற, திடீர்னு ஒரு 10ல ஒரு பிரச்சனை உனக்கு 30,000 வரும் சொல்லப்படுறாங்களுக்கு. எதையுமே விதைக்கிறதுக்கு யோசிச்சோம்னு வச்சுக்கோங்க, அறுவடை ஒண்ணு இருக்காது. விதைக்கு யோசிக்காம விதைச்சோம்னா கண்டிப்பா அறுவடை பண்ணலாம், அதான் பயம் எல்லாம் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நீங்க இந்த கோழி வளர்ப்புல இவ்வளவு வருமானம் சொல்றீங்க. ஸோ உங்களோட வாழ்க்கை முறையில் வந்து எங்களுக்கு தகவல் பயன்னு திரும்ப நம்ம வந்து அடுத்த வெளியில் உங்களை நான் சந்திக்க கண்டிப்பாக வருவேன். இந்த நெல் விவசாயம் சொல்லிக்கலாம், அதை பற்றி நம்ம பதிவுகளை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் உங்களோட நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த விவசாயம், கோழி வளர்ப்பு விஷயங்களை, மீன் வளர்ப்பு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த கோழி வளர்ப்பில் வந்து இப்போ நான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா எங்களுக்கு குஞ்சுகள் வேணும், நீங்கள் கொடுப்பீங்களா? கட்டாயம் தருவேன். அதாவது 2 மாத குஞ்சு ஜோடி 300. நான் வந்து 1 டே குஞ்சு 5 டே குஞ்சு கொடுக்க மாட்டேன். நான் ஒன்லி 2 மாத குஞ்சு 3 மாத குஞ்சு. ஜோடின்றது ரெண்டுமே கோழியாக கொடுப்பீங்களா இல்லை சேவலாக கொடுப்பீங்களா? அதாவது 10க்கு 3 10 ஒரு 5 செட்டு வாங்க, 5 ஜோடி வாங்குறீங்கன்னா 5 ஜோடியில 3 சாவல் கொடுப்பேன், 7 கோழி கொடுப்பேன். அது வந்து 5 செட்டு. ஆமா, 5 ஜோடி. ஒரு ஜோடி 300 ரூபாய் என்கிட்ட. ஆனா ஒரு குஞ்சு வந்து 300 to 400 கிராம் இருக்கும். ஆனா கொண்டு போய் விட்டு 2 மாசம் உங்களுக்கு கோழி ஆயிரும். ஏன்னா என்கிட்ட 3 மாசம் ஆயிருதுல. கோழி வந்து ஒரு வாரத்தை பிரிக்க நான் 2 மாசம் வளர்க்குறேன். அப்ப 50 நாள் 70 நாள் நான் வளர்த்துறேன். அப்படி நீங்க 2 மாசம் உங்களுக்கு கோழி ஆயிரும். அடுத்த முட்டைக்கு ரெடி ஆயிரும். ஓகேண்ணே, உங்களுக்கு தகவலுக்கு சொல்ல ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி வளர்க்குற எப்படி என்ன ஏன்னு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கும் நீங்கள் இந்த வீட்டில் நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு நினச்சினா இந்த ஏரியா வந்து சாத்தூர் டு ராமலிங்கபுரம் போகிற ரோட்டில் இருக்குது. ஸோ நீங்களும் கோழி வேணும்னு நினச்சிங்கன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணலாம். அவர் வந்து 2 மாத குஞ்சு ஜோடி 300 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் கோழி வளர்க்க ஆள் உள்ளங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அண்ணன்ட்ட குஞ்சுகளை வாங்கி வளர்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு கோழி வளர்ப்புற உங்களுக்கு வேண்டிய லாபங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கோழி வளர்ப்பில் எது சந்தேகங்கள் இருக்குனாலும் நீங்கள் அண்ணன்கிட்ட வந்து கண்டிப்பாக முறையில் கால் பண்ணி கேட்டுக்கலாம், அவர் வேண்டிய தகவலை கொடுப்பாரு. திரும்ப நம்ம அடுத்த பதிவில் அண்ணனையும் திரும்ப நான் சந்திக்க வரும். அண்ணன் வந்து நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த நெல் வந்து இப்போ அறுவடை பண்ணுற நிலைமையில் இருக்கு போல. ஸோ நம்ம வந்து அடுத்த நெல் ஆரம்ப கட்டத்துலேருந்து அறுவடை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா திரும்ப வந்து நம்ம அண்ணன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.